வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான மத்ரு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இளம் பெண்கள் இருக்காங்கல்ல, தொடர்ச்சியா கடத்தப்படுறாங்க, ஒரு கும்பலால கடத்தப்படுறாங்க. அந்த கும்பலை சேர்ந்தவங்க பெண்களை வச்சு சில ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. என்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்களோட நோக்கம் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னொன்று பக்கம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, யார் இதெல்லாம் பண்றா, எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு கண் பார்வைலாம் தெரியும், அதை மீறியே இவங்க கண்ணுல ஒரு துணியை கட்டியிருக்காங்க. எதனால இந்த மாதிரி துணியை கட்டி நடக்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. போக போக உங்களுக்கே காரணம் புரிஞ்சிடும். இந்த இடத்துல தான் மத்ருன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு இளம் பெண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெண்ணுக்கு போன் கால் வருது. பாய் ஃப்ரெண்ட் தான் பேசுறாரு. கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீ வெளியே வா, நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த நேரத்துலயா வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்றேன்ல வான்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. சரி வரன்ற மாதிரி இவங்களுமே வீட்டை விட்டு கிளம்பி அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அவர் சொன்ன இடத்துல அவர் வரமாட்டாரு. என்ன இவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி திரும்பி கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கும்பல் இந்த இடத்துக்கு வருது. அந்த கும்பல் இந்த பொண்ணை தூக்கிடுது. இப்ப நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு வசி அப்படின்றது. சின்ன வயசுல இவரோட அம்மா இவர் கூட விளையாண்டதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முழிச்சிடுறாரு. அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, அதை நினைச்சு தினம் தினம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி இவர் இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த கடத்தல் வேலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்தடுத்து இளம் பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க போல. அது ரிலேட்டடா இவர் விசாரணை பண்றாரு. சார் சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க இவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கடைசியா ஒரு பொண்ணு கடத்தப்பட்டாங்கல்ல, இன்னொன்று பொண்ணு கடத்தப்பட்டிருக்கான்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. என்ன அடுத்தடுத்து பொண்ணுங்க கடத்தப்பட்டு இருக்காங்க, யார் தான் இந்த விஷயத்த பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு கும்பல் தான் பண்றாங்கன்றதை நமக்கு காமிச்சிட்டாங்கல்ல. அவங்க கடைசியா கடத்தின பொண்ணு கிட்ட பேசுறாங்க. நாங்க சில விஷயங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண போறாங்க போல. என்ன ஆராய்ச்சின்றது கிளியரா தெரியல. இப்ப நமக்கு விஸ்வநாத்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு காலேஜ்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பசங்களுக்கு இவர் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வசிய பொறுத்த வரைக்கும் அம்மாவை நினைச்சு கஷ்டப்படுறாருல, இதெல்லாம் அப்பாவும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா பையன் வரமாட்டான்றது அப்பாவுக்கு நல்லா தெரியும். அதனால அப்பா இருக்காருல, எனக்கு உடம்பு முடியல கூட வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. வரன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்பாக்காக தான் இவர் கூட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல வச்சு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. இந்த டாக்டர் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா ஞாபகம் அடிக்கடி வரதான் இவரோட பிரச்சனை. ஆனா இவங்க கிட்ட மாத்தி சொல்றாரு. அது என்னன்னா, எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வருது. பூர்வ ஜென்மத்துல நீங்க தான் என்னோட ஜோடியா இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் நம்ம கிட்ட ஃப்ளர்ட் பண்றான் அப்படின்றது இவங்களுக்குமே தெரிஞ்சிருது. ஆனா இவங்களுக்கும் லைட்டா நம்ம வசிய பிடிச்சிருக்கு. அதனால இவர்கிட்ட ஜாலியா சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பாங்க போல. அந்த பொண்ணோட வீட்டுல விசாரணை பண்றதுக்காக வராரு. கடைசியா எங்க போனோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி இந்த டாக்டர் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி வசிய கூப்பிட்டு பேசுறாங்க. ட்ரீட்மெண்ட் தரன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே போக போக வசிய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்மளுக்கு ஹீரோயினா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க இன்ஸ்பெக்டரோட பொண்ணுன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இளம் பெண்கள் தொடர்ச்சியா காணாம போயிட்டு இருக்காங்கல்ல, பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. நீ கொஞ்சம் கவனமா இருமான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்பாவை சாப்பிடுறதுக்காக கீழே கூட்டு போறாங்க. இன்னைக்கு வசி தெரப்பிக்கு வரணும், ஆனா வராம இருக்காரு. வசிய பாக்குறதுக்காக இவங்களே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பா கிட்ட பேசும்போது தான் அப்பா பிரச்சனையை சொல்றாரு. இன்னும் அவன் அம்மாவை மறக்கலமா, அம்மா காணாம போய் ரொம்ப வருஷம் ஆயிருச்சு, அது நினைச்சுதான் ஃபீல் பண்றான், எப்படியாவது அதுல இருந்து வெளியே கொண்டு வாமான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பதான் வசியோட பிரச்சனையை பத்தியே இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப வசி கிட்ட இவங்க பேசுறதுக்காக வராங்க. நீ எதுக்காக கொஞ்ச நாளா தெரப்பிக்கு வராம இருந்த, நாளையில இருந்து ஒழுங்கா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வந்துடுறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விஸ்வநாத் அப்படின்ற ஒரு சாரை காமிச்சாங்க பாத்தீங்களா. அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இது வரைக்கும் ஒரு 4-5 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க பாத்தீங்களா. அதுல நிறைய பொண்ணுங்க இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்களா இருப்பாங்க. அது சார்ந்துதான் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. இதனால விஸ்வநாத் இருக்காருல, சாருக்கு சில கேள்வி எல்லாம் கேட்கணுமா, எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேங்க சேர்ந்தவங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா.
பாத்தீங்களா, நந்தினின்னு ஒருத்தங்களை வச்சுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நந்தினி யாருன்றது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப வசி இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு சில கோட் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி லாங்குவேஜ்ல நம்ம ரெண்டு பேருமே சாட் பண்ணோம்னா என்னைக்குமே நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. என்னோட அம்மா தான் நான் சின்ன பையனா இருக்கும்போது சொல்லி தந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப இவங்களுமே இவர்கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே கடைசியா காணாம போன பொண்ணை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ணி வரும்போது அந்த பொண்ணோட பைக் ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குது. அந்த வண்டியை செக் பண்றாங்க. அந்த வண்டியோட சீட்ல யாரோ கோட் லாங்குவேஜ்ல ஏதோ எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. என்ன லாங்குவேஜ்னே தெரியலையேன்ற மாதிரி இவங்களுமே போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த கேங்க சேர்ந்தவங்க எப்படி பொண்ணை டார்கெட் பண்ணி தூக்குறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இளம் பெண்களை இவங்களே கால் பண்ணி வர வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட கால் லாக் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க மெசேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் அந்த பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஆளுங்களோட ரவுண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் லேட் நைட் ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. எதனாலமா இந்த நேரத்துல நின்னுட்டு இருக்க, சரி வண்டியில ஏறுன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு தயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்க போலீஸ் தான், இருந்தாலும் நீ பயப்படுறதுக்கான காரணத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நீ சீக்கிரமா வீட்டை பார்த்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் ஃப்ரெண்டு வந்துருவான் சார், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டரும் வண்டி எடுக்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் முன்னாடி வேற ரெண்டு பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவர் அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேப்ல பின்னாடி இருந்தாங்கல்ல அந்த பொண்ணை புகை போட்டு ஒரு கும்பல் தூக்குறாங்க. இந்த விஷயத்தை இவர் கவனிக்கிறாரு. உடனே அங்க போங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள கடைசியா பார்த்தாங்கல்ல அந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. இப்ப வசியும் லவ்வரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதை மீறி அந்த கும்பல் இருக்காங்கல்ல, இங்க வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. பக்கத்துல இருக்க இவருமே சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சண்டை போட்டு வந்த எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. வந்தவங்க யாருன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இந்த பொண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. சாரியில வாண்ட மாதிரி சொல்லியிருப்பாரு. சாரியில வந்ததுனால இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்பா கிட்டயும் இந்த பொண்ணை லவ் பண்றதா இவர் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேக்கலாம் சேர்ந்த மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க. அம்மாவை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அம்மாவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் சின்ன பையனா இருக்கும் போதே திடீர்னு காணாம போயிட்டாங்க, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் சோகமா பேசுறாரு. இந்த பொண்ணோட அப்பா வீட்டுல இல்லாத போது வசியை கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப வசி வந்து இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்கல்ல. ஒரு நாள் வசியும் நைட்டு நிறைய இவங்களை டிராப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் அப்பா மாடியில இருந்து கவனிச்சிருப்பாரு. ஒரு பையன் கூட வந்து இறங்கனியே, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க லவ்வர்னு சொன்னா அப்பா கோவப்பட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு ஏதாவது தப்பு பண்றாளா, லவ் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் கிளம்பும் போது பொண்ணு போன்ல மெசேஜ் வரதை கவனிக்கிறாரு. அந்த மெசேஜை எதர்ச்சியா பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ரெண்டு பேருமே கோட் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டாங்கல்ல, அதுலதான் சாட் பண்ணிருக்காங்க. இவன் என்ன கோட் லாங்குவேஜ்ல எல்லாம் சாட் பண்ணிட்டு இருக்கான், இதே மாதிரி நமக்கு சில க்ளூ கிடைச்சதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது பைக் சீட்ல கோட் லாங்குவேஜ்ல கிடைச்சது இல்ல, ஒருவேளை இவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆளான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப டீம் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டீம் மேல் இடத்துல இதை செக் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப ரிசல்ட்டும் வந்துருது. என்ன ரிசல்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மில இருக்கவங்க, அதே மாதிரி சயின்டிஸ்ட், இவங்க தான் இந்த கோட் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோட் லாங்குவேஜை இவன் யூஸ் பண்றானா இவன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, இவன் தான் இந்த கேங்குக்கு பின்னாடி இருக்கான் போல, இளம் பெண்களை கடத்துறான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வசியோட வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணோன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா கிட்ட வசியை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது வசி வீட்டுல இல்லன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. உங்க பையன் பெரிய தப்பு பண்றதா நாங்க சந்தேகப்படுறோம், ரூம் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. வீட்லயும் நிறைய கோட் லாங்குவேஜ்ல அவர் எழுதி வச்சிருக்காரு. நிச்சயமா இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நீங்க யோசிக்கிற மாதிரிலாம் கிடையாது, என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா சப்போர்ட்டிவா பேசுறாரு. இப்ப கூட பொண்ணு வசி கூட இருக்கிறது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா பொண்ணை ரீச்சே பண்ண முடியல. பொண்ணு அந்த வசி கூட தான் வெளியே வந்திருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, திரும்பி அந்த கும்மலை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. பக்கத்துல இருக்க வசி இருக்கார்ல, அந்த டீம் கூட இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறது. அதை மீறியும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவருமே எப்படியாவது துரத்தி பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இருக்காங்கல்ல, வசியை வந்து லாக் பண்ணிடுறாங்க. வசியும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போறாங்க. நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேகமா இவரை இழுத்துட்டு போறாங்க.
இவரை இழுத்துட்டு போறதுனால இவரால அந்த பொண்ணை காப்பாத்த முடியல. அந்த டீமை சேர்ந்தவங்க அந்த பொண்ணை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் வசியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. சிட்டில நிறைய இளம்பெண்கள் கடத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ஏன்னா ஒரு பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல எங்களுக்கு கோட் லாங்குவேஜ் கிடைச்சது. அந்த கோட் லாங்குவேஜ் தான் நீயும் யூஸ் பண்ற. ஒழுங்கா சொல்லுடா, என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார் சத்தியமா இதை பத்திலாம் எனக்கு தெரியாது சார். என் அம்மா தான் சின்ன வயசுல எனக்கு இந்த கோட் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி தந்தாங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த கேங்க தூக்கிட்டு வந்திருக்காங்கல்ல, இப்போ ஒரு இடத்துல அந்த பொண்ணை போட்டு லாக் பண்ணி வைக்கிறாங்க. வசி சொன்ன மாதிரி வசியோட அம்மா காணாம போயிருக்காங்களான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. ஆமா சார், ஃபாரஸ்ட் ஏரியால வச்சு அவங்க மிஸ் ஆயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க எங்க போனாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஒருவேளை அந்த அம்மா தான் எழுதியிருக்காங்கன்னா அந்த அம்மா எதுக்காக எழுதியிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே வசி சொல்றதை முழுசா நம்ப முடியல. உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வசியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ரிசர்ச் சென்டர் மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. அதனால அவளுக்கு தான் அந்த கோட் லாங்குவேஜ் தெரியும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அம்மா தான் எழுதியிருக்காங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அதை டீகோட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு சில கோட்லாம் கிடைச்சது இல்ல, அதெல்லாம் டீகோட் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப வசியும் அந்த கோடெல்லாம் டீகோட் பண்றாரு. அப்பதான் அந்த கேங்ல இருக்க யாரோ ஒருத்தரே ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது அந்த கேங்ல இருந்து வந்த ஒருத்தங்க தான் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கேங்க மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வசி சொல்லிட்டாரு. இப்ப வசியும் அப்பாவும் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி அப்பாவும் சோகமா இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த கேங்கை எப்படி நெருங்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நிறைய மாத கர்ப்பிணியா இருக்க ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் மிஸ் ஆகுறாரு போல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி போய் விசாரிக்கலான்ற மாதிரி இவரை வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா யாரெல்லாம் பாக்குறதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு, கிஃப்ட் எல்லாம் தந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. தோ அவர் தான் அப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை நமக்கு காட்டல, ஆனா போட்டோவை பாக்குற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கேங் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த கேங்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒருத்தர் வசியம் செஞ்ச மாதிரி தான் வச்சிருக்காரு. இப்ப வசியம் செஞ்சு வச்சிருக்கிறது யாருன்றதை ரிவீல் பண்றாங்க. விஸ்வநாத்ன்ற மாதிரி ஒரு சாரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் எல்லாரையும் வசியம் செஞ்சு வச்சிருக்காரு. இவரோட அம்மா சிலையை பெருசா வச்சிருக்காரு. அம்மா சிலையை இந்த இடத்துல வேண்டிட்டு இருக்காரு. மத்தவங்களும் வேண்டுறாங்க. இவர் சொல்றபடி தான் மத்தவங்க இந்த இடத்துல கேக்குறாங்க போல. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல நமக்கு போடுறாங்க. இந்த விஸ்வநாத் எல்லாரையும் எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னு தெரியல. எல்லாருமே இவர் சொல்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் யாரையும் விட மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களை வச்சு ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்றாரு போல. இப்ப அம்மாவோட பாடியை பார்க்கறதுக்காக வராரு. பதப்படுத்தின மாதிரி தான் அம்மாவோட பாடியை வச்சிருக்காரு. அம்மா திரும்பி உங்களை கொண்டு வராம நான் விட மாட்டேமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஹீரோயினை எதுக்காக தூக்குனாங்கன்றது இப்பதான் தெரிய வருது. இவங்க கோட் லாங்குவேஜ்ல எல்லாம் சாட் பண்றாங்கல்ல, அது தெரிஞ்சுதான் தூக்கி இருப்பாங்க. கோட் லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு வசி தான் சொல்லி தந்தான், என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி தந்தான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை தூக்கணும்ன்ற மாதிரி இந்த கேங்கு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, வசிய வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐ லவ் யூன்றத கோட் லாங்குவேஜ்ல எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இங்க இருக்க நந்தினி கவனிக்கிறாங்க. இந்த கோட் லாங்குவேஜ் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி தந்தான்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கோட் லாங்குவேஜ் சொல்லி தந்ததே இந்த நந்தினியா தான் இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் நம்ம பையன் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த வசியை லாக் பண்ணி இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. அதனால அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரை இழுத்துட்டு வரதை இந்த நந்தினி கவனிக்கிறாங்க. அப்ப இவன் தான் நம்ம பையனான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மா காணாம போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அப்படி காணாம போனவங்க இந்த இடத்துல தான் மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது விஸ்வநாத்துக்கு கீழே தான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. விஸ்வநாத்தால தனியா இந்த விஷயத்த பண்ண முடியல, இவங்க ஹெல்ப்போட பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது விஸ்வநாத் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. நீயும் ரொம்ப வருஷமா எனக்கு இடம் கொடுக்காம தான் இருக்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுமா பண்றாரு, எப்படியாவது அம்மாவை ஏதாவது ஒரு பொண்ணு உடம்புக்குள்ள வர வச்சிடணும்னு ட்ரை பண்றாரு. அது எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போதைக்கு இந்த நந்தினிக்கும் விஸ்வநாத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது ப்ராப்பரா நமக்கு தெரியல. இப்ப வசி இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்க சாப்பாடு தரதுக்காக வரும்போது தள்ளி விட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவன் தப்பிச்சிட்டானே, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களுமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தப்பிச்ச வசி இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை எங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களும் யாரோ நினைச்சு நீ யாரா என்னையே பாக்குறேன்னு கோவப்படுறாங்க. நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி வசி ஃபேஸ காமிச்சிடுறாரு. வசி வந்துட்டியான்ற மாதிரி இவங்க கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க.
சமயம் பார்த்து உன்னை இங்க இருந்து கூட்டு போறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் ஆளுங்க வசி மிஸ் ஆன தகவலை சொல்றாங்க. மிஸ் பண்ணிட்டு நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்கன்ற மாதிரி எல்லார் மேலேயே இவர் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப விஸ்வநாத் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வசிய பாத்துறாரு. நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. வசியம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. ஆனா விஸ்வநாத் இவரோட ஆளுன்னு நினைச்சுக்கிறாரு. இங்க என்ன தேடிட்டு இருக்க, வேற பக்கத்துல போய் தேடுன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல வேலை அவன் ஆளுன்னு நினைச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வசியம் சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப விஸ்வநாத்தும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வளைச்சு தேடிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வெளியே போலன்றது தெரியுது. அப்ப இங்கேதான் ஒளிஞ்சிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனை வர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி விஸ்வநாத் சொல்றாரு. ஆக்சுவலா அவரோட காதலி இங்க தானே இருக்காங்க, அந்த காதலி அடிக்கலான்ற மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கா உன்னோட காதலனை இந்த இடத்துக்கு கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாரு. கூப்பிட மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காகடா இத்தனை பேரை கஷ்டப்பத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அப்பதான் இந்த விஸ்வநாத் இருக்காருல, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, என் அம்மாக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் சாந்தின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் கண்ணை கட்டின மாதிரி ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் இவங்களா இருப்பாங்க. இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. கண்ணை செக் பண்ண டாக்டர் இருக்காருல, உங்க கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்ப குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கண்ணு டோட்டலா போயிடும், இல்லனா கண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இவங்க குழந்தை பெத்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப வயிற்றுல இருக்க குழந்தைக்காக தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன், எனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை மூலியமா இந்த உலகத்தை நான் பார்த்துப்பேன், கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்து எடுத்துக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் உங்களோட விருப்பம்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. இவங்க குழந்தைய கலைச்சாங்கன்னா இவங்களுக்கு கண்ணு இருக்கும், ஆனா குழந்தைய பெத்துக்கிட்டாங்கன்னா கண்ணு போயிடும். கண்ணே போனாலும் பரவாயில்ல, குழந்தைய பெத்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. கண்ணு போயிட்டா எப்படி வாழ்க்கையை நடத்தணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்காக இவங்க பிராக்டிஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி கண்ணை கட்டி இவங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருது. டாக்டர் சொன்ன மாதிரியே இவங்களுக்கு கண் பார்வை போயிருது. அது நினைச்சலாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. கண்ணே தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம பையனை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க பையனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து படிக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. பையனை அங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அம்மா வச்சுதான் கிண்டல் பண்றாங்க. என் அம்மா வச்சாடா கிண்டல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்பட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் சண்டை போடுறத பத்தி அம்மாக்கு தெரிய வருது. நீ எதுக்காகப்பா இந்த மாதிரி சண்டைலாம் போடுற, எந்த காலத்துலயும் இந்த மாதிரி சண்டைலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரிம்மா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரி பையன் சொல்றாரு. அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சுதான் இவர் வளர்ந்துட்டு இருக்காரு. அம்மாவும் பையனை நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, இவங்க நினைச்ச மாதிரியே நல்ல லெவலுக்கு பையனை கொண்டு வந்துடுறாங்க. இந்த ரிசர்ச் சென்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் பையன் இப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப விஸ்வநாத்தும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கொலிக்கா தான் நந்தினி இருப்பாங்க. நந்தினிக்கு இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால லைட்டா ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நந்தினி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்பேன், இதுல மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் சப்போர்ட்டிவா இருப்பேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இந்த டைம் ரெண்டு பேருக்கும் 25 வயசுங்க. ஆனா பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கு 45 வயசு. ஆனா ரெண்டு காலத்திலயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரி இப்ப கதைக்குள்ள வந்துடலாம். விஸ்வநாத் இருக்காருல, அம்மா கிட்ட லவ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யாருப்பா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்னோட கண்டிஷனை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா தெரியாது, ஆனா நான் சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வரேன், அவன் நேர்ல வந்தே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நந்தினியும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால இவர் இருக்காருல, ஒரு நாள் கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட அம்மாக்கு கண் பார்வை இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த அம்மா வெகுலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. எது இவங்களுக்கு கண் பார்வை இல்லையா, கண் பார்வை இல்லாத இவங்க கூட எப்படி நம்ம சேர்ந்து இருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க வாக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கே நேரம் கரெக்டா போயிடும்ல, அதனால இவங்களுக்கு விருப்பமே இல்ல, கொஞ்சம் அப்செட்டா நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு இவர் கேக்குறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்களை வச்சுட்டு என்ன எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ, என்ன கல்யாணம் பண்ணா நான் இவங்கள தான் பாத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், அதனால நமக்குள்ள செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டாரு. இதுதான் என்னோட முடிவு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு போற எல்லா விஷயத்தையும் அம்மா தள்ளி இருந்து கவனிச்சிடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. இருந்தாலும் அம்மாவே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால தானே ரிஜெக்ட் பண்ணிட்டு போனா, அம்மாக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கண்ணு தெரியாம இல்லப்பா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அம்மா விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பையன் கிட்ட எதனால கண்ணு போச்சுன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் எதனால கண்ணு போச்சுன்றத சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மா கண்ணு போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருக்காங்களேன்னு யோசிக்கிறாரு. இப்ப அம்மா பழைய போட்டோவை தந்து அந்த பொண்ணு மனசை மாத்துன்னு சொல்றாங்க.
இவருமே அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இவருமே தடுத்து இங்க இருந்து கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் வசியோட அப்பா கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். இவர் கூட்டு போலாம் ட்ரை பண்றாருல, என்னால வர முடியாது, இங்க இருந்து கிளம்பு, நான் முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாத நந்தினி, என் கூட வா வான்ற மாதிரிலாம் இவர் கூப்பிடுறாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து போறியா இல்லையான்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, துரத்தி விட்டுறாங்க. இவருமே சோகமா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் கூட்டு வர முடியலமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதுக்கு வராரு. பார்த்தா அம்மா அந்த இடத்துல அசைவே இல்லாம இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அம்மா இந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. நடந்த கஷ்டத்தெல்லாம் மனசுல வச்சுதான் அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. நமக்குன்னு இருந்தது அம்மா தான், அம்மாவும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா அம்மா அவங்க கண் பார்வை போனாலும் பரவாயில்ல, நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவை திரும்பி நம்ம உயிரோட கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவர் ஏற்கனவே ஒரு ரிசர்ச் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய இது ரிலேட்டடா தான் ஒரு ரிசர்ச்சே இவர் பண்ணிருப்பாரு. இப்ப நமக்கு கண்டிப்பா அந்த ரிசர்ச் தேவை, அதை நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் ப்ரொசீட் பண்றாரு. ஆனா தொடர்ச்சியே இவர் ஃபெயிலியரை தான் சந்திச்சிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் இதை தனியா பண்ண முடியாது, அந்த நந்தினியும் தேவைன்னு யோசிச்சிருப்பாரு. இதுல ஒரு 4-5 வருஷம் ஓடி இருக்கும். நந்தினியை தூக்கியே ஆகணும்ன்ற மாதிரி இவர் தான் கடத்தி இருப்பாரு. நந்தினி மூலியமா ஒவ்வொருத்தர்கிட்டயாவது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. 20 வருஷத்துக்கு மேல ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. வசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அம்மான்றது தெரியும்ல, அதனால நேரடியா இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. வசி, எப்படியாவது நீ இங்க இருந்து தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லம்மா, இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இவன் எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கான்ல, அதை பிரேக் பண்றதுக்கு என்ன வழின்ற மாதிரி கேட்கிறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா அவன் ரொம்ப உசாரா இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் கண்ட்ரோல் இவங்க 2 பேர்கிட்டயே இருந்திருக்கும். அதாவது இவங்க 2 பேருமே மத்த பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர்ல இருந்திருப்பாங்க. எப்படியாவது மத்த பொண்ணுங்க கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களை காப்பாத்திரணும்ன்ற மாதிரி நந்தினி ஒரு வேலை பண்ணிருப்பாங்க. இவர் கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இதுல அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நீ ட்ரை பண்றியா, இதுக்கப்புறம் கண்ட்ரோல் முழுக்க என்கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரி கண்ட்ரோல் முழுக்க அவர்கிட்ட கொண்டு போயிடுறாரு. அது எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சு அவர் பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்காரு போல. அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்றது எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சா மட்டும்தான் மத்த பொண்ணுங்களை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நம்ம எது பண்ணாலும் சரி அந்த பொண்ணுங்க எல்லாருமே பலியாயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த பிளானை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் அந்த விஸ்வநாத் சிசிடிவி மூலியமா கவனிச்சிட்டு இருக்காரு. சிசிடிவி மூலியமா பார்த்தவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா நந்தினி கிட்ட இவர் கண்டுபிடிச்சதை காட்டிக்க மாட்டாரு. இப்ப காலையில சமயம் எல்லாருமே அசம்பிள் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப வசியும் கூட்டத்தோட கூட்டமா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப இந்த விஸ்வநாத் இருக்காருல, நந்தினியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட பையனும் இந்த கூட்டத்துல தானே இருக்கான்னு கேக்குறாரு. இவங்க தெருன்னு இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஸ்வநாத் ரோட்ல வரும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. ஹீரோ இருக்கார்ல, ஐ லவ் யூன்றத கோட் லாங்குவேஜ்ல எழுதி ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ்லாம் பண்ணிருப்பாரு. அந்த வண்டியை இவர் கவனிச்சிருப்பாரு. ஓஹோ, இவனுக்கு இந்த கோட் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா, இவன் தான் நந்தினியோட பையன் போலன்னு யோசிச்சிருப்பாரு. இப்ப கூட்டத்துல இருக்க உன் பையனோட கதையை உன் கையாலேயே முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட கண்ணுல ஒரு துணியை கட்டிடுறாரு. இப்ப கையில ஒரு கத்தியை தந்துடுறாரு. கத்தியை இவருமே சேர்ந்த மாதிரி புடிச்சுக்கிறாரு. இவனா இருப்பானா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் இவன் தான் போல, இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கத்தியை ஓங்குறாரு. ஆனா அந்த இடத்துல பையன் இருந்திருக்க மாட்டான், வேற ஒருத்தன் தான் இருந்திருப்பான். ஐயோ, இது பையன் இல்ல போலியே அப்படின்ற மாதிரி இவர் நக்கல் பண்ணிட்டாரு. இவருக்கு அந்த வசி எங்க நிக்கிறானே தெரியும். இப்ப சட்டுன்னு வசியை போட்டு இவர் அடிக்கிறாரு, புடிச்சிடுறாரு. என் பையனை எதுவும் பண்ணிடாத, விற்று அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதை மீறியே இவர் கொல்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஆனா கொல்லாம கத்தியை நிறுத்திடுறாரு. தேவையில்லாம ஒருத்தரை கூட சாவடிச்சு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இவன் மூலியமாவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன், சீக்கிரமா இவன் மூலியமாவும் பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவாங்கல்ல, அதுக்கான ப்ராசஸை இந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல விஸ்வநாத் பாதுகாப்புக்காக வேற ஒரு பொண்ணியை அனுப்பி வச்சிருப்பாரு. இப்ப விஸ்வநாத் ஆளுங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும், பாதுகாப்புக்காக இருந்த பொண்ணை அட்டாக் பண்ணிடுவாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. சவப்பெட்டியை இழுத்த மாதிரிதான் நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த விஸ்வநாத்தோட அம்மா சவப்பெட்டி இருக்குல்ல, அதுதான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற விஸ்வநாத் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என் அம்மாவோட சவப்பெட்டியை எதுவும் பண்ணிராதரா, என் அம்மாவை திரும்பி வர வைக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை மீறியே இவர் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காருல, பக்கத்துல காலிலேயே விழுந்துடுறாரு. விற்று அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு.
இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அவரோட கேங்க சேர்ந்தவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சண்டை போடுறதுக்குலாம் வராங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது விஸ்வநாத்தோட அம்மா பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த சவப்பெட்டியை விட்டு வெளியே வந்து விழுது. அப்பதான் அவங்களோட ஜாக்கெட்ல ஏதோ சொருவி இருக்கிறத இந்த நந்தினி கவனிக்கிறாங்க. இவங்க தேடிட்டு இருக்க ஹார்ட் டிஸ்க அம்மா கிட்ட தான் அவன் வச்சிருக்கான்றது தெரியுது. நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இவங்க உள்ள வந்துடுறாங்க. இது மூலியமா இவங்க எல்லாரையும் சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆனா பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டா என்ன வச்சிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மாவோட பேரை தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாஸ்வேர்டை போடுறாங்க. கரெக்டா ஓபன் ஆயிருது. அது மூலியமா எல்லாரையும் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ எல்லார்கிட்டயும் மாற்ற நிலைமை வருது. ஆனா அதுக்குள்ள அம்மா இருக்காங்கல்ல, எல்லாரையும் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான விஷயத்த பண்ணிடுறாங்க. அடிக்கிற மாதிரி வந்தவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அதனால ஹீரோவை வெட்டுறாங்க. இப்ப சாவர நிலைமையில விஸ்வநாத் இருக்காரு. அம்மா கீழே உயிரை விடலான்ற மாதிரி சிலைக்கு கீழே இவரோட உயிரை விட்டுறாரு. சோ இவங்க 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. இங்க இருக்க மத்தவங்களையும் காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.